இன்றைய மன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனம். மார்க் 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் எழுந்து காற்றை அதட்டி, இறையாதே, அமைதலாயிரு. அந்த சமயத்துல பலத்த காற்று நிமித்தம் அலைகள் எழும்பி அந்த படகை மோதியது. படகில தண்ணீர் நிரம்பி மூழ்கடிக்க பார்த்தது. அந்த படகுல இயேசு இருந்தார், சீஷர்கள் இருந்தார்கள். சீஷர்கள் பயத்தினூடாய் கடந்து போன போது இயேசு எழுந்து காற்றின் கடலை அதட்டி, இறையாதே, அமைதலாயிரு என்றார். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அமைதலாயிரு என்பதற்கு அர்த்தத்துக்கு சமாதானமாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைகிற அலைகளுக்கும் காற்றுக்கும் சமாதானத்தை கத்தர் கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையின் படகு அசையாதபடி காத்துக்கொள்வார். அந்த இரைச்சலின் நிமித்தம் படகு அசைந்தது. படகு அசைந்தது நிமித்தம் பயம் வந்தது. பயம் வந்தது நிமித்தம் சீஷர்களுக்காக கேள்விகள் எழும்பியது. ஆகவேதான் கத்தர் அந்த இரைச்சலுக்கு காரணமா இந்த காற்றை பாற்று அதட்டி, இறையாதே, அமைதலாயிரு என்றார். உங்களுடைய பிரச்சனைக்கு மூல காரணத்தை இயேசு அறிவார். எங்கிருந்து பிரச்சனைகள் வருகிறது, எதினால் பிரச்சனைகள் வருகிறது, அந்த இடத்துக்குள்ளாக சமாதானத்தை பேச விரும்புகிறார். அந்த பிரச்சனையின் துவக்கமான இடத்துல அல்லது பிரச்சனையை உண்டாக்குகிற சூழ்நிலைகளில கத்த சமாதானத்தை பேசுவார். அது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கை படகுல சமாதானம் வரும். இறைகிற காற்றையும் கடலையும் அதட்ட இயேசுவுக்கு வல்லமை உண்டு. உங்களால் எதுவும் செய்ய முடியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்காக வார்த்தை அனுப்பி சமாதானத்தை கொண்டு வருவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னவர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளை அலக்களிக்கிற, அசைய பண்ணுகிற எல்லா காற்றையும் கடலையும் அதட்டுவீராக. சூழ்நிலைகளுக்குள்ளாய் சமாதானத்தை கொண்டு வருவீராக. எங்கிருந்து பிரச்சனை எழும்புகிறதோ அந்த பிரச்சனையின் துவக்கங்களிலே, அந்த மூல காரணமா இருக்கிற அந்த பகுதிகளிலே சமாதானத்தை கொண்டு வருகிறாங்க. இயேசுவின் நாமத்தினால் காற்றையும் கடலையும் அதட்டுனது போல இறையாதே, அமைதலார் என்று சொல்கிற ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளாக சமாதானம் வருவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.